வணக்கம். பகவத்கீதை படி குருக்ஷேத்திர போர் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? அது வெறும் ஆயுதங்களாலும் மட்டுமில்ல, ஒரு பயங்கரமான சத்தத்தோட ஆரம்பிச்சது. அந்த முதல் முழக்கம் என்ன? அதுக்குள்ள என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? வாங்க, கீதையோட முதல் அத்தியாயத்துல இத பத்தி விரிவாக பார்க்கலாம். குருக்ஷேத்திர களம் நினைச்சு பாருங்க. லட்சக்கணக்கான வீரர்கள் போருக்கு ரெடியா நிக்கறாங்க. துரியோதனன் பாண்டவ சேனைய பாக்குறான். அவன் மனசுக்குள்ள ஒருவிதமான பதட்டம், ஒரு கவலை. அந்த இடத்துல நிலவின அந்த மயான அமைதியை கிழிச்சுக்கிட்டு போரோட முதல் சத்தம் கேக்குது. அப்போ அந்த முதல் சத்தத்தை எழுப்பினது யாருன்னு பாத்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல, கௌரவர்களோட பிதாமகர் பீஷ்மர் தான். அவர் தன்னோட பேரன் துரியோதனனோட முகத்தை பாக்கறார். அவன் மனசுல இருக்கிற கவலைய புரிஞ்சுக்கிறார். சரி, அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தலான்னு ஒரு விஷயத்த செய்றார். இந்த சம்பவத்தை பகவத்கீதையே ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு. அதுதான் முதல் அத்தியாயத்துல வர 12வது ஸ்லோகம். வாங்க அத கேக்கலாம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவிருத்தः பிதாமஹா சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி ஷங்கம் தத்மௌ பிரதாபவான். 12. சரி, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? குரு வம்சத்தோட மூத்தவரும் பெரிய வீரருமான பிதாமகர் பீஷ்மர் தன்னோட பேரன் துரியோதனனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ரொம்ப சத்தமா தன்னோட சங்க எடுத்து ஊதுறார். இதுதான் இதோட நேரடியான அர்த்தம். பீஷ்மர் செஞ்ச இந்த காரியம் துரியோதனனுக்கு அந்த நேரத்துல ஒரு பூஸ்ட் கொடுத்தது, ஒரு தற்காலிகமான உற்சாகம். ஆனா கதை இத்தோட முடியல. அந்த சங்கோலில வெளிப்படையான அர்த்தத்தை தாண்டி ஒரு மறைமுகமான செய்தியும் இருந்துச்சு. ஆமா, அவர் துரியோதனனை உற்சாகப்படுத்ததான் சங்கு ஊதினாருனாலும் அவரோட உள்ளம் உண்மையில வேற ஒன்னு சொல்ல நினைச்சது. சோ வெளிப்படையா பார்த்தா அவரோட நோக்கம் துரியோதனனை உற்சாகப்படுத்துறது தான். ஆனா மறைமுகமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, துரியோதனா நல்லா கேட்டுக்கோ, எதிர் அணியில முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே இருக்கார். அதனால இந்த போர்ல நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கறத ரொம்ப சூச்சகமா உணர்த்துறார். அதே சமயத்துல ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்சாலும் போரிடுறது என் கடமை, நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்திட்டார். பீஷ்மரோட அந்த ஒரு சங்குலி, அது ஒரு ஆரம்பம்தான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே கௌரவர் படை மொத்தமும் சேர்ந்து ஒரு பெரிய பேரொலியை எழுப்புச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வாங்க அடுத்த ஸ்லோகத்துல, அதாவது 13வது ஸ்லோகத்துல அத பத்தி பார்க்கலாம். அது நமக்கு ஒரு படம் மாதிரியே காட்டுது. ததஹ ஷங்காஸ்ச பேர்யஸ்ச பணவானாக கோமுகா சஹசைவாப்யன்யந்த ஷப்தஸ்துமுலோபவத். பீஷ்மர் சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் கௌரவ படையில இருந்த மத்த சங்குகள், பெரிய பெரிய முரசுகள், சின்ன சின்ன பறைகள், கொம்புகள், எக்காழங்கள்னு எல்லா வாத்தியங்களும் டக்குன்னு ஒரே நேரத்துல ஒலிக்க ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வாத்தியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முழங்குனா எப்படி இருக்கும்? அப்படி உருவான அந்த சத்தம் ஒரு சாதாரண சத்தம் இல்ல, அது ஒரு பேரொலி. சமஸ்கிருதத்துல இதுக்கு துமுலகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஒரு கட்டுக்கடங்காத காத கிழிக்கிற பேரிரைச்சல். அந்த சத்தம் மொத்த போர்க்களத்தையுமே அதிர வச்சது. அப்போ பீஷ்மரோட அந்த சிங்கம் மாதிரி கர்ஜிச்ச சங்கோலியும் அதுக்கு பின்னாடி எழுந்த கௌரவ படையோட பேரிரைச்சலும், இது ரெண்டும் சேர்ந்துதான் மகாபாரத போர் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிடுச்சுன்னு இந்த உலகத்துக்கே அறிவிச்சுது. சொல்லப்போனா இந்த முதல் சத்தங்களே பின்னாடி வரப்போற பெரிய அழிவுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. இங்க நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு போரோட சத்தமே அந்த போரோட நியாயத்தையும் அதோட முடிவையும் தீர்மானிச்சிட முடியுமா? பீஷ்மர் சொன்ன அந்த மறைமுகமான செய்தியும் சரி, கௌரவர்கள் எழுப்புன அந்த பேரொலியும் சரி, இது ரெண்டு நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.